அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்டார் அப் சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோன்னா, நம்ம தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய பாலாறு. இந்த பாலாறை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். ஏன் இந்த பாலாறை பற்றி பார்க்க போறோம்னா, இப்போ நல்ல மழை பெஞ்சு பாலாறுல வெள்ளம் போயிட்டு இருக்கிறதா செய்தி. ஸோ அந்த பாலாறை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த பாலாறு எங்கிருந்து உருவாகுது, எத்தனை கிலோமீட்டர் நம்ம தமிழ்நாட்டில் பயணிக்குது, அது எங்கே போயிட்டு கடலில் கலக்குது, அதே போல் அது குறிப்பாக இப்போ நம்ம எந்த இடத்துக்கு போய் நம்ம அந்த பாலாறை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பச்சைக்குப்பம் அப்படின்ற பகுதியில் தான் அந்த ஆறை போய் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம போய் அங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது பாலாறே ஒரு வித்தியாசமாகவும் ரொம்ப அழகாகவும் தெரியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலாறு பக்கத்திலேயே போயிட்டு இருக்கிற நேஷனல் ஹைவேஸ் பக்கத்திலேயே ரயில்வே ட்ராக், அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அமைப்பா அந்த இடம் இருக்கும். அது மட்டும் கிடையாது, இப்போ அந்த பாலாற்றுல ரொம்ப வருஷமா அந்த பகுதி மக்கள்லாம் பாத்தீங்கன்னா தரைப்பாலம் வழியா தான் போவாங்க. அந்த பச்சைக்குப்பம் ஆறை தாண்டி போறவங்க எல்லாமே தரைப்பாலம் வழியா தான் போவாங்க. அப்போ இந்த மாதிரி நேரத்துல ஆற்றுல வெள்ளம் வரும்போது அந்த தரைப்பாலத்தை கடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்காக வேண்டி இப்போ புதிய பாலம் அமைத்திருக்கிறதா கேள்விப்பட்டோம். அதே போல அதை திறந்தும் வச்சிருக்காங்க. அந்த பிரிட்ஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம பகுதியிலேயே பாலாறுல ஒரு கிளை ஆறு, அந்த இடத்துல ஒரு கிளை ஆறும் பாலாறுல சேரும். அந்த இடம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா ஆம்பூர் நகராட்சிக்குள்ள வந்துட்டோம். ரொம்ப வருஷமா ஆம்பூருடைய பேருந்து நிலையத்துக்குள்ளேயே நேஷனல் ஹைவேஸ் போயிட்டு இருந்துச்சு. அது மிகப்பெரிய டிராஃபிக்கை கிரியேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதாவது நேஷனல் ஹைவேஸ் பக்கத்திலேயே பேருந்து நிலையம், அதாவது நம்ம பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறதுனால மிகப்பெரிய டிராஃபிக்கை கிரியேட் பண்ணிருந்துச்சு. ஸோ அதுக்காக வேண்டி சென்னை டு பெங்களூர்லே மிகப்பெரிய பாலமா இதுதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது இந்த மெத்தட் ஃப்ளையிங் பிரிட்ஜ் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் கட்டும் போது நாங்களே பயந்தோம். என்னடா இது, சென்டர்ல மட்டும் பில்லரை போட்டு இவ்வளோ பெரிய அகலமா பிரிட்ஜ் கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, அதுவுமே சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டாங்க. அதுதான் என்ஜினியரிங் அப்படின்றத காமிச்சிட்டாங்க. இதுதான் அந்த பிரிட்ஜ். இது எவ்வளவு தூரம் போகுதுன்றத மட்டும் நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம பிரிட்ஜ் மேல தான் போயிட்டு இருக்கோம். இன்னும் பேருந்து நிலையம் வரல. இது ஆரம்பமாக அப்படின்ற ஒரு பகுதியில ஆரம்பமாகும். ஸோ அங்கிருந்து நம்ம மேலே ஏறி போயிட்டு இருக்கோம். இந்த பிரிட்ஜ் மட்டுமே பாத்தீங்கன்னா, இது சாதாரணமா கீழே போடுற எந்த அளவுக்கு கீழே அகலமா சாலை அமைச்சிருப்பாங்களோ 6 வழி சாலையை, அதே 6 வழி சாலையை மேலே அமைச்சிருக்காங்க. இந்த பக்கம் 3 வண்டி, அந்த பக்கம் 3 வண்டி போற மாதிரி நீங்க 3 லைன் பார்க்கலாம். இதுல 3 லைன், அந்த பக்கம் ஒரு 3 லைன் பார்க்கலாம். ஸோ அது அவ்வளோ பெரிய அகலமான கட்டப்பட்ட ஒரு பாலம் இது. அதே போல ரொம்ப நீளமான பாலம். ஸோ எவ்வளவு தூரம் மேலேயே போயிட்டு இருக்கோம் அப்படின்றத மட்டும் நீங்க பாருங்க. இப்போதான் பேருந்து நிலையத்தை நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோம். பஸ் ஸ்டாண்டை நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க கீழே போய் பாத்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் எப்படி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியும். கீழே போனாக்கா கொஞ்சம் டிராபிக்கா இருக்கும். அந்த பிரிட்ஜை காமிக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் மேலே வந்தோம். சென்ட்ரல் மட்டும் தான் இதுல பில்லர் இருக்கும். இந்த 6 வழி சாலையில சென்ட்ரல்ல மட்டும் பில்லர் இருக்கும். அப்படியே 2 பக்கம் அப்படியே தாங்கி பிடிக்கிற மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ கட்டும்போது எல்லாருமே ஆச்சரியமா பார்த்தாங்க, என்னடா இது, எப்படா இதை கட்டி பிடிப்பாங்க, எப்படிடா மேலே வண்டி போகும், இந்த பிரிட்ஜ் தாங்குமா அப்படின்லாம் ஒரு கேள்வி இருந்தது. ஆனாலும் சக்சஸ்ஃபுல்லா கட்டி முடிச்சு இன்னைக்கு திறக்கவும் பட்டது. அதுலதான் எல்லா வண்டியும் போயிட்டு இருக்கு. அதுலயே தான் நாமளும் போயிட்டு இருக்கோம். ஸோ வேற லெவல் ஃபீலிங்கா இருக்கும் பிரிட்ஜ் மேல போகும்போது. ஏன்னா ஆம்பூர் நகராட்சியே தாண்டி கீழே இறங்கும். அதாவது இந்த ரொம்ப அதிகமா நெரிசல் காணப்பட்ட பகுதி இதெல்லாம். ஸோ இப்பதான் பிரிட்ஜ் கீழே இறங்குது. இவ்வளோ நீளமான பாலம். இந்த பாலத்துல தான் நம்ம பயணிக்கிறோம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஆம்பூர்ல ஃபேமஸான ஒரு இடம், அதாவது சென்னை டு பெங்களூர்ல டிராவல் பண்றவங்களுக்கு இப்போ லஞ்சு அப்படியே சாப்பாடு அப்படின்னாலே ஆம்பூர்ல பிரியாணி அப்படின்றத மாதிரி தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஏன்னா ஆம்பூர் பிரியாணி ரொம்ப ஃபேமஸான பிரியாணி. ஆம்பூர் வாணியம்படினாலே பிரியாணி தான் ஃபேமஸ். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா வாணியம்படி, அதாவது ஆம்பூர்ல நேஷனல் ஹைவேஸ் ஓரத்தில் முதல்ல போட்டது இதுதான் ஸ்டார் பிரியாணி. அவங்க தான் முதலா ஹைவேல பிரியாணியை கொண்டு வந்தவங்க. ஸோ அதை தொடர்ந்து அப்படியே நிறைய வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிரியாணியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த லெதர் பேர், அதாவது லெதர் ப்ராடக்ட், இந்த ஷூ, பேகு, லெதரில் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய எல்லா பொருளுமே தொடர்ந்து லைனாக கடை கட்டிட்டாங்க. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தைத்தூன், இதுவுமே கூட ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்.
இதுலையுமே கூட எல்லாமே நான்வெஜ் தான். இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சம்மந்தப்பட்ட ஹோட்டல்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடம் தான் வந்து ஆம்பூரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். அதாவது ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அவங்க சாப்பிடணும் அப்படின்னாலையும் இல்லை ஏதாச்சும் வந்து லெதர் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னாலையுமே கூட இந்த இடத்துல தான் வந்து நிற்க வைப்பாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு தேவையான லெதர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரிலாக்ஸாக எங்கிட்ட கிளம்புவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். இது அது மட்டுமே இல்லை, இங்கே இதில் வந்து இந்த ஸ்டார் பிரியாணி, இந்த ஜெய்தூன், இந்த பிரியாணி சேல் பண்ணுற எல்லா இடத்துலையுமே கூட இங்கே வந்து ஒரு முட்டை மிட்டாயின்னு ஒரு ரொம்ப ஃபேமஸாக ஒன்று இருக்கும். ஸோ சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்ட உடனே முட்டை மிட்டாய் அப்படின்ற ஒரு விஷயத்த சாப்பிட்டாங்கன்னா அப்படியே சாப்பிட்ட ஒரு ஃபுல்ஃபில் இருக்கும். அது ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்த இடத்துல. அதுவுமே கூட இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த இடத்துல இருந்து தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். அதை தான் நீங்களும் பார்த்துட்டு அப்படியே தூரமாக பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே கூட அது வந்து ஸ்டார் பிரியாணி, ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி அப்படின்ட்டு நிறைய ஒரு பிரியாணினாலே வந்து இந்த லைன் தான் ரொம்ப ஃபேமஸ். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, மந்தி பிரியாணி, அந்த மாதிரி எல்லா வகையான பிரியாணியுமே இங்கே கிடைக்கும். இப்போ அது இங்கே வந்தவங்களுக்கு தெரியும், வராதவங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணுங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வண்டியில் நீளமாக வந்து ஒரு ரெக்கை மாதிரி இருக்கும். இதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் பார்க்கும்போது என்ன நினைப்போம்னா, இது வந்து ஏரோப்ளைனுடைய ரெக்கை அப்படின்னு நினச்சி பார்ப்போம். எங்கேயோ ஏரோப்ளைன் தயாரிக்கிறதுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம் சின்ன வயசில். அப்புறமா தான் தெரிஞ்சது இது வந்து காற்றாலை, அதாவது காற்று மூலியமாக மின்சாரம் எடுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபேன் ரெக்கை அப்படின்றது தெரியும். எவ்வளோ பெருசு பாருங்க ஒரு ரெக்கை. எவ்வளோ பெரிய ஃபேன் சுற்றுதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இதெல்லாம் சின்ன வயசுல நாங்கள் பார்த்து ஏரோப்ளைன் ரெக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நேஷனல் ஹைவேஸ்லேயே நடுவில் நிற்க வச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க 2 வண்டியில். ஓகே, நம்ம பார்க்க வந்த இடம் இதுதான் வந்து பால் ஆறு. இந்த பக்கம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வாணியம்படி ஆம்பூர் பகுதியெல்லாம் தாண்டி வரக்கூடியது. அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா நேராக தெரியக்கூடிய ஆறு நம்ம கிளை ஆறு. ஸோ இந்த கிளை ஆறு எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் உக்காபாத்துக்கு அப்புறம் பாலூர்ல அப்புறம் பேரணப்பட்டு பகுதியிலிருந்து அந்த மலைத்தொடர்லேருந்து வந்து இந்த ஆறு வருது. இந்த ஆறு தான் வந்து இந்த பாலாத்துல வந்து இந்த இடத்துல கலக்கு. ஸோ இந்த முன்னாடி போயிட்டு கிட்ட போய் பார்த்தோம்னா இதுல ஒரு தண்ணி போயிட்டு இருக்கும், அந்த பக்கத்துல வர தண்ணி வந்து ஒரு நிறமா இருக்கும். 2 நிறமா இருக்கும். ஸோ தண்ணி வந்து பால் போல இருக்கும், அதனாலதான் வந்து பாலாறுன்னு பேர் வச்சான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த கிளை ஆறு வரும். ஸோ அதுவுமே கூட நம்ம கிட்ட போய் பார்க்க போறோம். இப்போ நம்ம தூரத்துல இருந்து காமிக்க முடியும், ஏன்னா கிட்ட போயிட்டாக்கா வந்து ஆறு வந்து 2 இணையறதை வந்து உங்களால வந்து பார்க்க முடியாது. அதனால தான் நாங்கள் தூரத்துல இருந்து 2 ஆறு இணையறதை வந்து உங்களுக்கு காமிக்கிறோம். நம்ம உள்ள போய் பார்க்கும்போது அது உங்களுக்கு தெரியும். இந்த இடம் தான் நம்ம சொன்ன இடம். என்னன்னா ஒரே இடத்துல 3மே பயணிக்கும். ஒன்று ரயில்வே ட்ராக், அது அந்த பக்கம் மரம் வந்து தொடர்ந்து மரம் வச்சிருக்கிறதுனால வந்து உங்களுக்கு சரியா தெரியாது. ஆனால் ஒரு ட்ரெயின் நின்றுட்டு இருக்கு அந்த பக்கம். ஸோ அந்த மரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் நின்றுட்டு இருக்கு. அது வந்து ஒரு கூட்ஸ் ட்ரெயின். ஸோ அந்த ரயில்வே ட்ராக்கை ஒட்டி அப்படியே வந்து இங்கே நேஷனல் ஹைவேஸ் அமைஞ்சிருக்கும். இதில் வந்து நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். அப்படியே இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா நம்ம பாலாறு பயணிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க. ஸோ ரயில்வே ட்ராக்கு நடுவில் வந்து நேஷனல் ஹைவேஸ், லெஃப்ட் சைடு வந்து பாலாறு. ஸோ என்ன மாதிரியான ஒரு அழகான ஒரு இடம் பாருங்க. இந்த மாதிரிலாம் வந்து எல்லா இடத்துலையுமே அமையாது. இந்த இடத்துல வந்து நீங்கள் எத்தனை முறை இந்த இடத்துல நீங்கள் பாஸ் பண்ணி போகும்போது உங்களுக்கு இந்த இடமே போர் அடிக்காது. இது ஒவ்வொரு முறையுமே புதுமையாக தான் பார்ப்போம். நானுமே கூட இங்கே இருந்தாலும் கூட இந்த பகுதியில் எத்தனையோ முறை வந்து ட்ராவல் பண்ணி போயிருக்கேன். ஒவ்வொரு முறையுமே இந்த ஆறையும் பார்ப்பேன், இந்த நேஷனல் ஹைவேஸையும் பார்ப்பேன். இந்த இடமே வந்து ஒவ்வொரு முறை பார்க்கும்போது ஒவ்வொரு முறையுமே புதுமையாக தான் தெரியும். ஸோ அதை தான் நான் உங்களை காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ பாலாறுக்கு கிட்ட வந்துட்டோம். நம்ம அந்த பால ஆற்றுலேயே இறங்கி நம்ம பயணம் பண்ண போகிறோம். இப்போ தெரியுதுங்களா அந்த வீடியோ? இந்த ட்ரெயின் இங்கே நின்றுட்டு இருக்கு. அப்படியே நேஷனல் ஹைவேஸ் அப்படியே பிரிட்ஜு தொடங்கிடும் பார்த்தீங்கன்னா. அப்படியே இப்போ நம்ம ஆற்றுக்குள்ளே போக போகிறோம். ஸோ இதுதான் அந்த வழி, பச்சைக்குப்பம் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்த. ஸோ ஆற்றுக்குள்ளே நம்ம இறங்கி உள்ளே போக போகிறோம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக கட்டப்பட்ட வந்து மேம்பாலம் பிரிட்ஜ் வந்து தெரியும். ஸோ இதுதான் புதுமையாக கட்டப்பட்ட பிரிட்ஜு. இப்போ வந்து மக்கள் வந்து எந்த சிரமமும் இல்லாமல் இந்த இடத்த கடந்து போகிறாங்க. இது கட்டுறதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது கொஞ்சமாக தண்ணி போச்சுன்னா அதுலேயே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இறங்கி போயிடுவாங்க. ஆனால் அதிகமாக தண்ணி வரும்போது பேர் ஆபத்தில் பயணம் பண்ணுவாங்க. அதுலேயுமே கூட நிறைய விபத்தெல்லாம் கூட நடந்திருக்கு. கடைசி வருஷம் பார்த்தீங்கன்னா
ஸ்கூட்டியோட கிராஸ் பண்ணி போன ஒரு ஆசிரியை கூட வந்து தண்ணியில் அடிச்சு கீழே விழுந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிகழ்வுலாம் நடந்தது. ஆனால் இனிமேல் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேற லெவலில் சூப்பராக ஒரு பிரிட்ஜை கட்டிட்டாங்க. ஸோ அந்த பிரிட்ஜில் தான் இப்போ நம்ம பயணம் பண்ண போகிறோம். இதுதான் அந்த பிரிட்ஜ், புதுசாக கட்டப்பட்ட பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜை தாண்டி போகணுன்னா நரியப்பட்டு, கடாம்பூர், பேரணப்பட்டு, குடியாத்தம் போல முக்கியமான இடங்களுக்கு போகக்கூடிய இடம் தான் இது. ஸோ இந்த பிரிட்ஜு மேலே தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஸோ இந்த பிரிட்ஜு வந்து இந்த கடந்து போகிற பாலாறு, பாலாறை கடக்கிறதுக்காக இந்த பிரிட்ஜு. இந்த பாலாறை பார்ப்பதற்காகத்தான் நம்ம இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு வந்தோம். ஸோ அந்த ஆறை நம்ம உள்ளுக்குள்ளார போய் இறங்கி பார்ப்போம். நிறைய மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. கடைசியாக தண்ணி வரும்போது நிறைய சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாம் ஈவினிங் டைமில் தான் அந்த மாதிரி நிறைய கூட்டமாக வந்து மீன் பிடிக்க வருவாங்க. இப்போ வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ ஆற்றுக்குள்ளே போயிட்டு ஆறை வந்து பார்க்கலாம். இதுதான் நம்ம பார்க்க வந்த பாலாறு. ஸோ எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். எவ்வளோ அகலம், இந்த பக்கத்துல இருந்து அந்த கரை வரைக்கும் எவ்வளோ பெரிய ஆறா இருக்குது பாலாறு. ஸோ இந்த பாலாறை பார்க்கறதுக்காக தான் நம்ம வந்தோம். இந்த பாலாறை பற்றி சொல்லணும்னா, இந்த பாலாறு அப்படின்றது கர்நாடகாவில் வந்து நந்தி மலை அப்படின்ற பகுதியில் தொடங்கி ஆந்திர எல்லை வழியாக வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. ஆந்திர எல்லை வழி எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா புல்லூர். அப்படி தான் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய கடைசி கிராமம் புல்லூர். புல்லூருக்கு அடுத்து வந்து ஆந்திர எல்லை பகுதின்னு பார்த்தீங்கன்னா கனகநாச்சி அம்மன் கோயில் ஒன்று. ஸோ அதன் வழியாக இந்த ஆறு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. இங்கிருந்து தான் வந்து கிட்டத்தட்ட 222 கிலோமீட்டர் இன்னமும் வந்து தமிழ்நாடு முழுக்க பயணிக்குது. கடைசியாக வந்து வங்காள விரிகுடா கடலில் போயிட்டு இந்த ஆறு வந்து கலக்குது. இப்போ வந்து தண்ணி நல்லா போயிட்டு இருக்கு. அதாவது இப்போ இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஒரு வாரம் முன்னாடி நம்ம வந்திருந்தோம்னா ஆறு முழுமையாக அப்படியே ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சி போச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சி தெளிவாக போயிட்டுருக்கு. ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக போயிட்டுருக்கு. அதாவது நம்ம பார்த்துட்ருக்கோம். நாமளுமே கூட இந்த புது பாலத்து மேலே ஒரு பயணம் பண்ணிடலாம். செம்மையாக இருக்கும். புதுசாக வெள்ளை அடிச்சிருக்கிறதுனால கண்ணை கூட்டுது, கண்ணையை திறந்து பார்க்க முடியல. ஸோ இந்த ஆறு கட்டினதுனால இந்த பிரிட்ஜு கட்டினதுனால மக்களுக்கு மிகப்பெரிய சிரமத்துலேருந்து தப்பிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த பிரிட்ஜு இல்லை அப்படின்னா, இந்த தரைப்பாலத்தின் வழியாக தான் போகணும் அப்படின்னா, ஆற்றுல தண்ணி வந்துச்சுன்னா இந்த பிரிட்ஜை தாண்டின உடனே இருக்கிற வீட்டுக்கு போகணுன்னா கூட அவங்க கிட்டத்தட்ட 50-60 கிலோமீட்டர் போய் சுற்றிட்டு வரணும். அப்படியே ஆம்பூர் பக்கம் போயிட்டு ஆம்பூர்லேருந்து அந்த பக்கம் உமராபாத் போயிட்டு உமராபாத்லேருந்து இந்த பக்கம் வழியாக வரணும். ஸோ ரொம்ப தூரமாக பயணிக்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு உருவாயிடும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துட்டாங்க. ரொம்ப அழகாக கட்டி கொடுத்துருக்காங்க. அரசாங்கத்துக்கு அதுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு, மக்களே இறுதியாக நம்ம வந்து பாலாறுக்குள்ளே இறங்கிட்டோம். வேற லெவலில் பார்க்குறதுக்கு அடிக்கிற வெயிலுக்கு வந்து தனிச்சில்லுன்னு போகுது. ரொம்ப தெளிவாக போகுது. பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக போகுது. இறுதியாக வந்து நம்ம பாலாத்துக்குள்ளே கால் வச்சு இறங்கிட்டோம். ரொம்ப சூப்பரான ஒரு அனுபவமாக இருக்குது. ஸோ குழந்தைங்களோட இப்போ வந்து, அதாவது ஒரு ஃபேமிலியாக குழந்தைங்களோட வந்து இப்போ கூட்டு வந்து விளையாடினா கூட சூப்பராக விளையாடலாம் குழந்தைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் தண்ணி போயிட்டுருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த பாலாறில் பார்த்தீங்கன்னா இப்போ தான், அதாவது ஒரு 4-5 வருஷமாக தான் வந்து தொடர்ந்து தண்ணி வருது, தொடர்ந்து மழையும் வருது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் சரியான மழை பெய்யாததுனால பாலாறு வந்து காஞ்சி வறண்டு போயிருந்தது. இப்போ தான் வந்து ஒரு 4-5 வருஷமாக தொடர்ந்து மழை நல்லா பெய்யுது. தொடர்ந்து ஆறில் வந்து தண்ணி வருது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நான் கருதுறேன்னு நினச்சிங்கன்னா, இந்த கொரோனா தான் அதுக்கு காரணம். என்ன விஷயம்னா, கொரோனா வந்து 2 வருஷம் நம்ம தொடர்ந்து லாக்டவுன் போட்டதுனால நிறைய பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆன பிறகு மழை வந்து வெளுத்து வாங்குச்சு. இது வந்து ஆறுக்கு மட்டும் நான் சொல்ல, நான் ஒட்டுமொத்தமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கொரோனாக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மழை பெய்யுறது ரொம்பவே குறைவாக இருக்கும். சும்மா பேருக்கு மழை பெய்யும். அது வந்து எங்கள் ஊரில் இருக்கிற ஏரி வந்து நனைய கூட நனையாது, அந்த அளவுக்கு தான் மழை பெய்யும். சும்மா வந்து ஒரு கையளவு தண்ணி கூட தேங்காது, அந்த அளவுக்கு தான் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. கொரோனாக்கு பிறகு தான் இந்த மாதிரி வந்து நல்ல மழை பெய்யுது. ஸோ வந்து அதுக்கு காரணம் பொல்யூஷன் தான். நம்ம ஏற்படுத்துகிற பொல்யூஷன் தான்ன்றது தெளிவாக தெரியுது. ஸோ அதையுமே நம்ம உணர்ந்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த பொல்யூஷனை கட்டுப்படுத்துறதுக்கான வேலையும் நம்ம செய்யணும். ஏன்னா அதுக்கான கடமையும் நமக்கு இருக்குது. இந்த இயற்கையை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்குது. ஸோ அப்படி நம்ம காப்பாற்றணும்னா இந்த இயற்கையாகவே இப்படி நமக்கு வந்து பலனை கொடுக்கும்.
ஸோ இப்படி போகிற தண்ணி பார்த்தீங்கன்னா பூமியில் நிறையா ஊறும், நிலத்தடியுடைய நீர்மட்டம் வந்து உயரும், நமக்கான நீர் தேவையும் பூர்த்தி அடையும், தண்ணி பிரச்சனை இருக்காது. ஸோ இவ்வளவும் அடங்கியிருக்கு. நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் இவ்வளோ பெரிய நன்மைகள் அடங்கியிருக்கு. ஸோ பாலாறில் இறங்கியிருக்கிறோம். எனக்குமே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே இந்த வியூ பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் இருந்தால் கூட கண்டிப்பாக நமக்கு வந்து போர் அடிக்காது. நாங்கள் வந்து வேற ஒரு துணி ஒய்தியும் எடுத்துகிட்டு வரல, இல்லைன்னா அழகாக குளிச்சிருப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு மாலை ஒரு 5 மணிக்கு மேலே இங்கே வந்தோம்னா பசங்க வந்து நிறைய மீன் பிடிப்பாங்க. இந்த வலைங்களை போட்டு தூண்டில் போட்டு மீன் பிடிப்பாங்க. ஏன்னா பெரிய பெரிய மீன் இப்போ வந்து இந்த நீர் தேக்கங்கள் வந்து வெளியே வந்துடும். ஸோ அந்த மீன் பிடிக்கிறதையும் பார்க்கலாம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குடும்பமாக வந்து குழந்தைங்களாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து தெரியுதான்னு தெரியல, ஆனால் வந்து ஃபேமிலியாக வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா வந்து பசங்களை வந்து இப்போ வந்து விளையாடுறா அப்படின்னு சொன்னாலே மொபைலில் தான் விளையாடிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ அதை தாண்டி இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வரும்போது அவங்களுக்குமே வந்து ஒரு பெரிய மாற்றமாக தெரியும். இந்த பையன் பாருங்க, முட்டி வரைக்கும் தண்ணி வருது அவனுக்கு. தண்ணி அவனுக்கு முட்டி வரைக்கும் வருது, அதுக்கே பயப்படுறான். ஏன்னா பயப்படுற? தண்ணியில் தானே நடத்த வர, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான். ஸோ நீங்களுமே இங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பூர்லேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் இருக்கும். அங்கே வேறு பொண்ணு ஒன்று பறந்து போகுது. அது தெரியுதா தெரியல? ஐயோ போயிடுச்சுடா. பிடிக்கலாமா அதை போயிட்டு? ஆம்பூர்லேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த இடம் வந்து நீங்கள் வந்து சேர்ந்துடலாம். ரொம்ப தூரமெல்லாம் கிடையாது. சாலை வசதி ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பச்சை குப்பம் பிரிட்ஜி வந்தோடனே லெஃப்ட்டில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கீழே அந்த ஆற்றுக்கு போகிற வழி வந்துடும். ஸோ ரொம்ப சேஃபான இடம் தான் இது. வந்து ரொம்ப பாதுகாப்பு இல்லாத இடமெல்லாம் கிடையாது. மக்கள் வந்து போயிட்டு வந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். நீங்கள் குழந்தைங்களோட ஃபேமிலியோட கூட இங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். வர விருப்பப்படுறவங்க இந்த இடத்த பயன்படுத்திக்கங்க. ஏன்னா வந்து இன்னும் எவ்வளோ நாள் இதில் தண்ணி வரும் தெரியாது. ஸோ இப்போ தண்ணி நல்லா போயிட்டுருக்கு. இதை பயன்படுத்திக்க விரும்பும் உறவுகள் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் மீனுமே போயிட்டுருக்கு. அப்படியே காலில் வந்து கடிக்குது, நிற்க முடியல. ரொம்ப நேரம் வந்து ஒரு இடத்துல நிற்க முடியல. மீனுமே கூட வந்து காலை கடிச்சிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வந்து பசங்களை விளையாட வைக்கிறாங்க. பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. ஓகே மக்களே, நம்ம வீடியோடைய எண்டுக்கு வந்துட்டோம். நம்முடைய பாலாரை பார்க்கணுன்னு வந்தோம். பாலாரை பார்த்தோம். பாலாரை பற்றின சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் பாலாறில் இறங்கி நம்முடைய காலையை நினச்சிட்டோம். இது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. நீங்களுமே கூட விருப்பப்பட்டால் உங்களுக்கு நேரம் கிடச்சிச்சின்னா இதை வந்து பயன்படுத்திக்கணும். ஏன்னா வந்து இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். இந்த ஆறில் வந்து தண்ணி வர்றது, இந்த ஆற்றுல இறங்கி குளிக்கிறதுலாம் வந்து வருஷத்தில் ஒரு முறை தான் நடக்கும். ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் விருப்பப்பட்டால் நான் சொன்ன மாதிரி ஆம்பூர்லேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். நீங்கள் வந்து பயன்பெறுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.